வணக்கம் நண்பா. இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக பேங்க்லேருந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் வெளியாகிருக்குங்க. அதை பற்றின முழு விவரம் தாங்க இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேங்க் ரிலேட்டடாக வேலையை தேடிட்டு இருக்கிற உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ என்ன பேங்க் என்ன டீட்டெயில்ன்றதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஐடிஎஃப்சி பேங்க் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதோடைய ஒரு பார்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பாரத் லிமிடெட். ஸோ இதுலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் தாங்க இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபோட பதவியின் பெயர் என்ன, ஸோ என்னென்ன நீங்கள் படிச்சிருந்தால் இதுக்கு விண்ணப்பிக்கலான்ட்டு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த ஜாபுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரெஷர்ஸும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எல்லாருமே தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஸோ இதுக்கும் தயங்காதீங்க. எந்தெந்த ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாப் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதையும் நான் சொல்கிறேன். பொறுமையாக வீடியோ ஸ்கிப் பண்ணதை பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நோட்டிஃபிகேஷனை அப்படியே ரீட் பண்ணுறேன், கேளுங்க. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பாரத் நடத்தும் மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் முன்னணி நிறுவனத்தில் பணிபுரிய அரிய வாய்ப்புன்னு கொடுத்துருக்காங்க. பதவியின் பெயர் வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப் மேனேஜர், அதாவது குரூப் லோன் கீழே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப் மேனேஜர், இண்டிவிஜுவல் லோன், அதுக்கப்புறம் கோல்டு லோன், மோர்ட்கேஜஸ் லோன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னா அதாவது ஃப்ரெஷர் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ், ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 21லேருந்து 28க்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 10th டிப்ளமோ எனி டிகிரி படிச்சிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா பதவிக்கும் பொருந்தும்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அதாவது 10th 12th டிப்ளமோ எனி டிகிரி படித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதில் அதுக்கப்புறம் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை இந்த டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கிறவங்க மட்டும் இந்த ஜாபுக்கு விண்ணப்பிக்கலாம் இப்போது சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதர் டிஸ்ட்ரிக்ஸும் வரும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்போது ஒரு வீடியோ போடலாம். தேவைப்படும் ஆவணங்களுக்கு சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்னென்ன படிச்சிங்களோ உங்களுடைய குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க, ஒரிஜினல். அதுக்கப்புறம் ஆதார் கார்டு, பேன் கார்டு, சர்டிஃபிகேட்ஸ், அதுக்கப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் இல்லைன்னா எல்எல்ஆர் அந்த டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கோங்க. ஒரிஜினலும் கையில் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதோடைய பெனிஃபிட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க. இஎஸ்ஐ பிடிப்பாங்க, அதுக்கப்புறம் பிஎஃப் பிடிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அட்டனன்ஸ் இன்சென்டிவும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பெட்ரோல் அலவன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. லைஃப் இன்சூரன்ஸ், அதுக்கப்புறம் ஃபேமிலி மெடிக்கல் கவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக அவங்களே கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்கான பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற போல் இருக்கும். சென்னையில் இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு இவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான நீங்கள் கேட்குற ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபருக்கு ஒரு லெட்டர் கொடுப்பாங்க. அந்த லெட்டர் எடுத்துகிட்டு போய் அங்கே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் மெத்தட் ப்ரொசீஜர், ஓகேங்களா? மேலும் இந்த ஜாப் சம்மந்தப்பட்ட முழு விவரம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் மொபைல் நம்பர். ஸோ இந்த மொபைல் நம்பருக்குன்னா நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக ஹெட் ஆஃபீஸ் தான் வர சொல்லுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஹெட் ஆஃபீஸ் போயிட்டீங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கான இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இன்டர்வியூ அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு டெஸ்ட் மாதிரி இருக்கும். இதெல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக உங்கள் ஊரில் போய் அந்த பிரான்ச்சில் உங்களுக்கு பக்கத்தில் எந்த பிரான்ச் இருக்கோ அந்த பிரான்ச்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். சேலரி பேஸஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் 15 மேலே தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ டாடா பாய், see you next time, மீட் பண்ணலாம்.